சட்டம் நிறைவேற்றப்படும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தமிழ்நாடு முதல்வர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதல்வருக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். அதுபோல் இஸ்லாமிய சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் அண்மையிலே 10க்கும் மேற்பட்டவர்கள் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட முதல்வருக்கு எமது பாராட்டுகள். நன்றி. மக்கள் நீதி மையமும் கூட்டணியில் சேர்வதாக தகவல் இருக்கு. இதனால உங்களுக்கு கூட்டணியில் ஒரு தொகுதிகள் நெருக்கடி இருக்குமா அப்படின்னு கூட்டணியில் யார் யாரை சேர்த்துக்கொள்வது என்பது குறித்து திமுக தலைவர், கூட்டணியின் தலைவர், தமிழ்நாடு முதல்வர் முடிவெடுப்பார். எங்கள் கூட்டணியில் சமூக நீதிக்கான சக்திகள், ஜனநாயக சக்திகள் மேலும் பலர் வந்து சேர்ந்தால் அது மகிழ்ச்சிதான், கூட்டணிக்கு பலம்தான். தமிழ்நாடு அரசில் பணிபுரியும் பட்டியலின பழங்குடியின சமூகங்களை சார்ந்த அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் ஆகியோரின் பதவி உயர்வில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறை நடைமுறையில் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் பணி நியமனம், பதவி உயர்வு ஆகியவை பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அந்த நீதிமன்ற தீர்ப்பு போட்டித் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில், அந்த மதிப்பெண்கள் பெற்ற தரவரிசையின் அடிப்படையில் கூடுதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று போட்டித் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தகுதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. அதை காரணம் காட்டி தற்போது தமிழ்நாட்டில் ஏற்கனவே பதவி உயர்வில் பணியாற்றி கொண்டிருக்கிற பல அலுவலர்களை, பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகங்களை சார்ந்த அதிகாரிகளை தற்போது பதவி இறக்கம் செய்து அவர்களை பாதிப்புக்குள்ளாக்குகிற போக்கு உள்ளது. அதனால் அவர்கள் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்படுகின்றனர். அவர்கள் பணியாற்றிய அலுவலகத்திலேயே அவர்கள் அவமதிக்கப்படும் அளவுக்கு அல்லது இழிவு செய்யப்படும் அளவுக்கு இந்த பதவி இறக்கம் உள்ளது. இதனால் தனிநபர் மட்டும் பாதிக்கப்படவில்லை, அவர் சார்ந்த குடும்பமும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னும் பெயரில் பட்டியல் சமூக, பட்டியல் பழங்குடியின அதிகாரிகளுக்கும் இதர அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டும். வருகிற நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் கூட்டத்தொடரில், பட்ஜெட் செஷன் கூட்டத்தொடரில் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே புதிய சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டம் 16(4)A என்கிற பிரிவு பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகங்களை சார்ந்த மக்களின் உரிமைகள் குறித்து பேசுகிறது. ஆகவே அதன் அடிப்படையில் தனி சட்டம் ஒன்றை இயற்றி ஏற்கனவே 200 பாயிண்ட் ரோஸ்டர் முறைப்படி பதவி உயர்வு பெற்ற அனைவருக்கும் மீண்டும் அதே பதவியை வழங்குவதற்கும், இனி அத்தகைய பாதிப்பு ஏற்படாத வகையில் பாதுகாப்பதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு 29 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து கூட்டு நடவடிக்கை குழு என்னும் பெயரில் இந்த ஆர்ப்பாட்டத்தை, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை, மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கிற வகையில் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் இந்த கோரிக்கையை வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. தமிழ்நாடு அரசு, குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இதிலே உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். விசிக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவார்களா? பட்ஜெட் செஷனில் இது குறித்து சட்டம் வரும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். அவ்வாறு வராத சூழலில் கட்டாயம் விசிக உறுப்பினர்கள்
கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவார். பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அது 12ஆம் தேதி உங்களுக்கு தெரிய வரும். அதான் எல்லாமே 12ஆம் தேதி பேச்சு 12ஆம் தேதி பேசிக்கலாம். மக்களவை தேர்தலுக்கு முன்பாக குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்படும்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று தமிழ்நாடு முதல்வர் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதல்வருக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். அதுபோல் இஸ்லாமிய சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் அண்மையிலே 10க்கும் மேற்பட்டவர்கள் சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட முதல்வருக்கு எமது பாராட்டுகள். நன்றி. சார், மக்கள் நீதி மையமும் வந்து கூட்டணியில சேர்வதா ஒரு தகவல் இருக்கு. இதனால உங்களுக்கு கூட்டணியில ஒரு தொகுதிகளுக்கு ஒரு நெருக்கடி இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க? கூட்டணியில் யார் யாரை சேர்த்துக் கொள்வது என்பது குறித்து திமுக தலைவர், கூட்டணியின் தலைவர், தமிழ்நாடு முதல்வர் முடிவெடுப்பார். எங்கள் கூட்டணியில் சமூக நீதிக்கான சக்திகள், ஜனநாயக சக்திகள் மேலும் பலர் வந்து சேர்ந்தால் அது மகிழ்ச்சிதான், கூட்டணிக்கு பலம்தான். 23 அமைப்புகள் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் நடத்தி கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை உள்ளிட்ட 23 அமைப்புகளும் ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவாக இணைந்து இன்றைக்கு அரசின் கவனத்திற்கு இந்த கோரிக்கைகளை, ஒற்றை கோரிக்கைதான், ஒரே கோரிக்கைதான், அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்குகிற உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான். 16 பிரிவு 4 துணை பிரிவு A 16(4)A எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற இந்த மண்ணின் பூர்வீக குடிகளின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு உறுப்பு 16(4)A. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்றி பறிபோகும் இந்த உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் 23 அமைப்புகளும் முன்வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை. அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையாக வரவேற்கிறது, ஆதரிக்கிறது, துணை நிற்கிறது. இது குறித்து ஏற்கனவே திருச்சிராப்பள்ளியில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பிலே நடைபெற்ற மாநாடு ஒன்றில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே திருச்சிராப்பள்ளியிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை இதே கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறது. அதன் பின்னர் நம்முடைய பேராசிரியர் கதிரவன், நம்முடைய பத்மநாபன் அவர்கள், மீனா அவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தோழர்கள் இது குறித்து என்னை நேரிலே சந்தித்து ஒரு முறைக்கு பல முறை விளக்கி விவரித்து அரசின் கவனத்திற்கு, குறிப்பாக முதல்வரின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதன் அடிப்படையிலே அண்மையில் முதல்வரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. மீனா அவர்களும் மற்றும் சில தோழர்களும் அன்றைக்கு என்னோடு நேரிலே முதல்வரை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றனர். நீங்களே நேரடியாக முதல்வரிடத்தில் இது குறித்து பேசுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அவர்களும் முதல்வரிடத்திலே எடுத்துரைத்தார். முதல்வரும் அதிகாரிகளிடத்திலே அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சில வழிகாட்டுதல்களை தந்தார். ஆனாலும்
நீதிமன்ற தீர்ப்பு என்கிற பெயரில் ஏற்கனவே பதவி உயர்வு பெற்ற பலர் பதவி இறக்கம் செய்யப்படுகிற நிலை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடர், நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிற கூட்டத்தொடரில் இது தொடர்பான சட்டம் வரும், நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு தான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். சட்ட ரீதியான சிக்கல் எதுவும் அரசுக்கு இல்லை. இதில் அனைத்து தரப்பாரும் பாதிக்கப்படுகிறார்கள். பெரும்பான்மையாக பட்டியல் சமூகங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். ஓபிசி சமூக பிரிவினரும் இந்த நடவடிக்கையால், நிலைப்பாட்டால் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இப்படி ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு எந்த தரப்பிலிருந்தும் யாரும் முட்டுக்கட்டை போடுவதற்கு வாய்ப்பில்லை, எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு வாய்ப்பில்லை. இதனால் அரசுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை, கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட போவதில்லை. எனவே புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றுவதிலே தமிழ்நாடு அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்றுதான் நாம் பெரிதும் நம்புகிறோம். உடனடியாக இந்த பதவியிறக்க நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும் என்பது கூடுதலாக நாம் முன்வைக்கிற வேண்டுகோள். சட்டம் இயற்றுவதற்கு கூட்டத்தொடரில்தான் முடியும். அதற்கு ஒரு இடைவெளி, கால இடைவெளி உண்டு. ஆனால் அதற்குள்ளாக பலர் பதவியிறக்கம் செய்யப்படுகிற அவலம், இதனால் அவர்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாவது மட்டுமின்றி மன உளைச்சலுக்கும் ஆளாகிற சூழல், அது குடும்பத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே நீதிமன்ற தீர்ப்பு என்னும் பெயரில் இந்த பதவியிறக்க நடவடிக்கைகளில் வேகமாக செயல்படக்கூடிய போக்கினை உடனடியாக தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும், கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்கனவே இது தொடர்பாக அறிந்து வைத்திருக்கிற நிலையில் வருகிற கூட்டத்தொடரில் இது குறித்து அவர்கள் குரல் எழுப்புவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காலையில் 10 மணிக்கு வந்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சித்தும் இயலவில்லை. சற்று காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்காக வருத்தம் தெரிவித்து, இந்த கூட்டு நடவடிக்கை குழு மேற்கொள்ளுகிற அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். இதில் நீதி கிடைக்கும் வரையில் தொடர்ந்து போராடுவோம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.